இப்போ நம்ம பார்க்க போகிறது எடி கரண்ட் லாஸ் ஆர் அயன் லாஸ். இந்த லாஸ்னா என்ன, இது எங்கே இது பாசிட்டிவ், எங்கே இது நெகட்டிவ், இது எப்படி உருவாகுது அப்படின்றது தான் இதனோட பார்ட். ஃபர்ஸ்ட் இது எப்படி உருவாகுது அப்படின்னாக்கா, ஒரு கரண்ட் கேரி கண்டக்டர் ஒரு காயில் எடுத்துக்கிட்டு காப்பிட கட்ட கம்பி எடுத்து நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு அது பக்கத்தில் ஒரு இரும்பு எடுத்து வந்து வச்சிங்கன்னா அந்த இரும்பு ஹீட் ஆகிடும். அது இது காரணம் என்னன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த இரும்பில் படும்போது அந்த இரும்பு ஹீட் ஆகிடும். இதை வச்சு தான் இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து ஒர்க் ஆகுது. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு காயில் எடுத்து நல்லா ஒரு செராமிக் மேலே பூசிடுவாங்க, சுற்றிடுவாங்க. ஏன்னா செராமிக்கு எதுவுமே ஆகாது, எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால. ஸோ அது மேலே ஒரு கிளாஸ் இல்லாட்டி ஒரு செராமிக் வச்சுட்டு அது மேலே வந்து இண்டக்ஷன் ஸ்டவ், தட் இஸ் இரும்பு பாத்திரம் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காயில் வழியாக கரண்ட் போகும்போது, தட் இஸ் அங்கே உள்ள சுற்றி இருக்கும் இல்லையா காயில், அந்த காயில் வழியாக கரண்ட் போகும்போது என்ன ஆகுனா, அந்த இரும்பு மேலே அந்த காயில் பட்டு ஹீட் ஆகிடும். ஹீட் ஆகி அந்த இரும்பு செம ஹீட் ஆகிடும். அதை வச்சு நம்ம சமைச்சிடுறோம். இதே பிரின்சிபல் தான் டிரான்ஸ்ஃபார்மர்லையும் இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் எப்படின்னாக்கா, அதில் வந்து கரண்ட் வந்து இதே காரில் ஸ்லைடாக இருக்கும், இரும்பு ஸ்லைடாக வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன ஸ்லைட்ஸாக வச்சு நல்லா டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. வச்சுட்டு ப்ரைமரி வைண்டிங்லேயும் காயில் சுற்றிடுவாங்க, செகண்டரி வைண்டிங்லேயும் சுற்றிடுவாங்க. இதில் என்னன்னா லோ வோல்டேஜ் லோ வோல்டேஜ் டு ஹை வோல்டேஜ். அதாவது என்னன்னா, கரண்ட்டை வந்து வேகமாக போக வைக்கிறதுக்கு, ரொம்ப தூரம் போகணும் இல்லாட்டி ரொம்ப வேகமாக போகணும் அப்படின்றதுக்காக வந்து பண்ணுறது தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், ரெண்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப்னா என்னன்னா, அது லோ வோல்டேஜ் டு ஹை வோல்டேஜ். ஸ்டெப் டவுன்னா ஹை வோல்டேஜ் டு லோ வோல்டேஜ். இதுதான் ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆச்சு. சரி, இதில் வந்து என்னன்னா, அதுலேயும் இதே மாதிரி காப்பர் வண்டி இந்த காயில் எடுத்து சுற்றி இருப்பாங்க. அந்த காயிலை சுற்றி, அந்த காயில் வந்து எதை சுற்றினா ஒரு இரும்பு இது வச்சு சுற்றி இருப்பாங்க. அந்த இரும்பு சும்மா அதுலேயும் ஹீட்டும் ஆகும், அதே சமயத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் போயிட்டு அந்த செகண்டரி வைண்டிங்கில் இருக்க காயிலோட இன்ட்ராக்ட் ஆகிட்டு கரண்ட் ஹை வோல்டேஜாக போகும். ஏன் ஹை வோல்டேஜாக போகும்னா, நிறைய சுற்றி இருப்பாங்க, தின்னான ஒயராக இருக்கும். நிறைய சுற்றும் போது அதுக்கேற்ற மாதிரி இண்டக்ஷன் அதிகமாகிட்டு இஎம்எஃப் அதிகமாகிட்டு கரண்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகி போகும். இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதுலேயும் அந்த அந்த கோர் சின்ன இரும்பு ஸ்லைஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை கூல் பண்ணுறதுக்காக கூலண்ட்டாக ஒரு ஆயில் வச்சுருப்பாங்க. அந்த ஆயில் வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரை கூலாகவே வச்சுருக்கோம். அப்படி இருந்த சில நேரத்தில் ஹை டெம்பரேச்சர் வரும்போது அந்த டெம்பரேச்சர் பியாண்ட் போகும்போது வெடிச்சு எரிஞ்சு போயிடும். இதுதான் டிரான்ஸ்ஃபார்மர் பற்றிக்கிச்சு, வெடிச்சிச்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுதான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர். இதே தான் சேம் எடி கரண்ட் ஆர் அயன் லாஸ் தான். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பாசிட்டிவாக யூஸ் பண்ணுறோம், டிரான்ஸ்ஃபார்மரில் நெகட்டிவ் வருது. இந்த சயின்ஸோட ஒரு இடத்துல இந்த சயின்ஸ் ஒரு இடத்துல பாசிட்டிவாக இருக்குது, இன்னொரு இடத்துல நெகட்டிவாக இருக்குது. இதுதான் வந்து லைஃபோட இது சயின்ஸோட மேஜிக். தேங்க்யூ.